ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி சாஃப்டான சப்பாத்தியும் மீல் மேக்கர் கிரேவியும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம கோதுமை மாவு பிசைய எடுத்துக்கிடுவோம். சப்பாத்திக்கு இந்த முறையில் நம்ம மாவு பிசைஞ்சோம்னா நம்ம காலையில் போட்டாலும் மறுநாள் வரையும் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கிட்டேன் நான். அப்புறம் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி எப்பயுமே சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கிட வேண்டியதான். அந்த ஆயில் எல்லாமே அதில் சேர்ந்து விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ சப்பாத்தி மாவு ரெடி ஆகிட்டு ஊறட்டும். இப்போ மீல் மேக்கர் கிரேவிக்கு நான் ஏற்கனவே மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் தயிரில் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பல்லாரி எடுத்து ஜாரில் போட்டுக்கோங்க. மீல் மேக்கர் கிரேவிக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு உரப்புக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டுக்கிட்டு தக்காளியை நறுக்கி போட்டு இப்போ நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடும். இதான் கிரேவிக்கு உங்களுக்கு நல்லா திக்குத்தன்மை கொடுக்கும். வேறு எதுவுமே இதில் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ ஆயிலை ஊற்றிட்டு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து இந்த எண்ணெயில் வதக்கி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரந்தாட்டி நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம். இந்த எண்ணெயிலேயே அந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கோங்க. இதை மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ். இப்போ மீல் மேக்கரை அந்த மசாலாலேயே போட்டு வதக்கி எடுத்துட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்றிட வேண்டியதுதான். நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸி ஜார் இருக்குல்ல, ஜார்லேயே அந்த தண்ணியை கழுவி அதில் ஊற்றி விட்ருங்க அந்த மசாலா எல்லாம். தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருவோம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த கிரேவியை. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சப்பாத்தி நம்ம போட்டு எடுத்துக்கிட்டுறேன். நான் அந்த மாவில் நல்லா திரட்டி வச்சாச்சு. தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சப்பாத்தி போட்டு காமிக்கேன். உண்மைக்கே இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கூட கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கிரேவியே ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி கூட பரிமாறிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக, ஒத்த விரலில் பிச்சாலே அப்படியே சாஃப்டாக வந்துடுது பாருங்கள். அவ்வளோதாங்க, கிரேவியே ரெடி ஆகிட்டு. இப்போ இந்த மீல் மேக்கர் கிரேவியும் சப்பாத்திக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.